லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக் நான் கார பிடிக்கொழுக்கட்டை ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரியே வந்து இன்னைக்கு உப்புருண்டை ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடையில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 2 நறுக்குன பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவுக்கு பல்லு நறுக்குன தேங்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து கைகளில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட்ல மாத்திட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான உப்பு உருண்டை ரெசிபி வீட்லயே ரெடி ஆயிரும்.